வணக்கம். இது சிந்தனை செல்வம். வணக்கம். இன்றைய இந்த ஆழமான உரையாடலை ஒரு சின்ன அதிர்ச்சியோட தொடங்கலான்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை சுத்தியும் பாருங்க. இல்லனா உங்களையே கண்ணாடியில ஒரு முறை பாருங்க. இன்னைக்கு 15-16 வயசுலயே ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு நரைமுடி வர்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆமா, அது ரொம்பவே வருத்தமான உண்மை. இது ஏன் நடக்குதுன்னு எப்போதாவது ஆழமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம தலைமுடியை ரொம்ப கவனமா பாதுகாக்கிறோம்னு நினைச்சிட்டு நாமே நம்ம கைகளால சில ரசாயனங்களை, அதாவது ரொம்ப கடுமையான கெமிக்கல்ஸை பூசி முடிய வேரோல அழிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மருத்துவ குறிப்புகள் காட்டுற ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். முடி உதிர்வு அப்படின்னாலோ இல்ல இளநரை அப்படின்னாலோ உடனே நாம என்ன பண்றோம்? நேரா கடைக்கு போய் டிவில வர்ற ஏதோ ஒரு புது பொருளை வாங்கி தலையில பூசுறோம். அதுதான் தப்பு. அந்த பொருட்களுக்கு பின்னால் இருக்கிற லேபிள நீங்க எப்பவாவது திருப்பி பார்த்திருக்கீங்களா? சல்ஃபேட்டுகள், பாரபென்கள் அப்படின்னு நம்ம மண்டை ஓட்டோட இயற்கையான சூழலையே நாசமாக்குற ரசாயனங்கள் தான் அங்க அதிகமா நிரம்பி கிடக்கு. ஆமா, அதுதான் கேட்பவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வலி. ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து விதவிதமான ஷாம்பூக்களையும் விலை உயர்ந்த எண்ணெய்களையும் வாங்கி குவிக்கிறாங்க. ஆனா முடி கொட்டுறது மட்டும் நிற்கவே நிற்காது. கரெக்ட். தலை சீவும் போது சீப்ப பார்த்தா கொத்து கொத்தா முடி உதிர்ந்து கிடக்கும். அந்த விரக்தியும் சலிப்பும் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். அதனாலதான் இன்றைய இந்த ஆழமான தேடல்ல நம்ம கிட்ட ஒரு பெரிய தகவல் குவியல் இருக்கு. அதாவது பண்டைய சித்தர் குறிப்புகள், நவீன ட்ரைகாலஜி எனப்படும் கூந்தல் அறிவியல் ஆய்வுகள், அப்புறம் சில தாவரவியல் ஆராய்ச்சிகள்னு ஒரு பெரிய அறிவியலையே இன்னைக்கு நாம அலச போறோம். ஆமா, நம்முடைய இன்றைய மிஷன் என்ன தெரியுமா? நம்ம முன்னோர்களின் பாரம்பரிய கூந்தல் பராமரிப்பு முறைகளுக்கு பின்னால் இருக்கிற அறிவியலை டீகோட் செய்ய போறோம். நிச்சயமா. நாம இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். அந்த மூலிகைகளோட முழுமையான ஆற்றலை, அதன் அறிவியலை புரிஞ்சு கொண்டு நாம இன்னும் சரியா பயன்படுத்த தொடங்கல அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை. இங்கேதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தகவல் ரகசியத்தை நான் உடைக்க போறேன். மூலிகைகளோட உயிர் சக்திய, அதாவது அதோட லைஃப் ஃபோர்ஸ கொஞ்சம் கூட வீணாக்காம நேரடியாக உங்க தலைமுடிக்கு கொண்டு செல்ற ஒரு பழங்கால ரகசிய முறை ஒண்ணு இருக்கு. ஓ, அத பத்தி தான் பேச போறோமா? ஆமா, அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்க குளித்து முடிச்சதும் தலைமுடியை ஈரம் போக உலர்த்துவதற்காக பல நூற்றாண்டுகளாக ஒரு விசித்திரமான புகையை பயன்படுத்தியிருக்காங்க. புகையா? ஆமா, அது என்ன புகை? தலைக்கு புகையா அப்படின்னு உங்க மூளை இப்போ ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்பும். அந்த சஸ்பென்ஸை நாம அப்படியே வைத்திருக்கலாம். இந்த உரையாடலின் இறுதியில அந்த ரகசியம் என்னவென்று உங்களுக்கு தெரிய வரும். அந்த புகை ரகசியத்தை கேட்பதற்கு முன்னாடி நாம ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம், இதற்கு அடிப்படை தீர்வு என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டும். நீங்க சொன்னது போல ரசாயன வலைக்குள்ள நாம முழுமையா சிக்கிக்கிட்டோம். அதாவது முடி உதிர்வுக்கும் அந்த 15 வயது இளநரைக்கும் முக்கிய காரணம் நாம பயன்படுத்துற ரசாயன பொருட்கள் தான் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. நம்ம தலைமுடி இயற்கையாவே சுவாசிக்க வேண்டிய ஒண்ணு. அதை செயற்கையான சிலிக்கான் பூச்சுகளால அடைத்து மூச்சு திணற வைக்கிறோம். இதற்கான தீர்வு என்னவென்றால் மீண்டும் நம்ம வேர்களை நோக்கி திரும்புவதுதான். சரி, வேர்களை நோக்கி திரும்புவது என்றால் எந்தெந்த மூலிகைகள் நமக்கு நேரடியாக உதவுது அப்படிங்கறத இந்த ஆதார குறிப்புகள் மிக தெளிவா பட்டியலிட்டிருக்கு. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அளித்த ஒரு விஷயம் கையாந்தகரை. ஆமா, இது ஆங்கிலத்துல பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நரைமுடியை தடுக்குது? கையாந்தரை ஒரு அற்புதமான மூலிகைங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற அறிவியலை பார்த்தா நீங்க வியந்து போவீங்க. நம்ம முடியோட வேர்க்கால்கள்ல மெலனோசைட்டுகள் அப்படின்னு சில செல்கள் இருக்கு. ஓஹோ, அந்த செல்களா? ஆமா, இவைதான் முடிக்கு கருமை நிறத்தை தரக்கூடிய மெலனின் நிறமியை உற்பத்தி செய்யுது. இந்த நிறமியை உற்பத்தி செய்ய நம்ம உடலுக்கு அதிக அளவுல இரும்பு சத்து தேவை. கையாந்தரையில இயற்கையாகவே இரும்பு சத்து அபரிமிதமா நிறைந்திருக்கு. அப்போ இது நேரடியாக வேர்க்கால்களுக்கு செஞ்சு மெலனின் உற்பத்தியை தூண்டுதா? பிச்சரி. இதனாலதான் கையாந்தக்கரை நரைமுடி வரதை தடுப்பது மட்டுமல்லாம நரைத்த முடியை மீண்டும் இயற்கையாகவே கருமையாக்கும் தன்மையை கொண்டிருக்கு. அருமை. அதாவது இது வெறும் சாயம் அல்ல, முடியோட வேரிலிருந்து நிறத்தை உருவாக்குற ஒரு உயிரியல் செயல்முறை. அடுத்ததாக நம்ம எல்லோர் வீட்டு சமையலறையிலும் அனாதியாக கிடக்கிற ஒரு பொருள் கருவேப்பிலை. ஆமா, சாப்பிடும்போது இதை தூக்கி எரிஞ்சு விடுவோம். கரெக்ட். ஆனா இது கூந்தலுக்கு செய்யும் மாயம் கொஞ்ச நஞ்சம் அல்லன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. சரியா சொன்னீங்க. கருவேப்பிலையிலும் இரும்பு சத்தும் பீட்டா கரோட்டிலும் ஏராளமாக பொதிந்து கிடக்கு.
இது முடியின் வேர்க்கால்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து முடியோட அடர்த்தியையும் அபரிமிதமான வளர்ச்சியையும் தூண்டுது. அடர்த்திக்கு கருவேப்பிலை, வேரிலிருந்து கருமைக்கு கையாந்தக்கரை. சரி, முடியோட வெளிப்புற பளபளப்புக்கு இங்குதான் மருதாணி வருது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கே. என்ன பிரச்சனை? மருதாணி போட்டால் முடி செம்பட்டையாக, அதாவது ஒரு மாதிரி ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமா மாறிடுமே அப்படின்னு பலரும் பயப்படுவாங்களே. அந்த பயம் நியாயமானதுதான். மருதாணி என்பது முடியின் கெரட்டின் புரதத்தோடு இணைந்து ஒரு செம்பு நிறத்தை தான் கொடுக்கும். ஆனா சித்தர்களோட கூந்தல் அறிவியல்ல இதற்கு ஒரு அபாரமான நுட்பம் இருக்கு. அது என்ன நுட்பம்? மருதாணிய ஒரு அடிப்படை நிறமியாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். யாருக்கெல்லாம் ஆழ்ந்த கருமை நிறம் வேண்டுமோ அவங்க மருதாணியுடன் இண்டிகோ எனப்படும் அவுரி இலையை கலந்து பயன்படுத்தும் நுட்பத்தை பின்பற்ற வேண்டும். ஒரு நிமிஷம், நான் இத சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாருங்க. மருதாணி சிவப்பு நிறத்தை தரும், இண்டிகோ நீல நிறத்தை தரும். அறிவியல்ல சிவப்பையும் நீலத்தையும் கலந்தால் ஆழ்ந்த கருமை அல்லது அடர் பழுப்பு நிறம் கிடைக்கும் அல்லவா? ஆமா, கரெக்ட். அந்த கலர்வில் தத்துவத்தை தான் நம்ம முன்னோர்கள் இலைகளை வச்சு செய்திருக்காங்களா? மிகச்சரியாக பிடிச்சிட்டீங்க. இதுதான் அந்த வேதியியல் மாயாஜாலம். முதல்ல மருதாணி முடியின் கியூட்டிக்கல் எனப்படும் வெளியடுக்கை திறந்து அதோடு ஒட்டிக்கும். ஓ, ஓகே. அதுக்கப்புறம் இண்டிகோ அந்த மருதாணியின் மீது மிக எளிதாக படிந்து ஆழமான இயற்கையான கருமை நிறத்தை முடிக்கு கொடுக்கும். இதை சரியாக செய்தால் ரசாயன ஹேர்டைகளை தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. இது போக முடி உதிர்வை உடனடியாக தடுக்க ஒரு சக்தி வாய்ந்த பொருளை இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. அதுதான் சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம். நாம் பலரும் வெங்காயச்சட்டை தலையில் தேய்ப்பதை பார்த்திருக்கேன். இது எப்படி முடி உதிர்வை தடுக்குது? சின்ன வெங்காயத்தோட ரகசியம் என்னன்னா அதுல உள்ள அதிகப்படியான சல்ஃபர் சத்து தான். நம்ம முடி எதனால் ஆனது தெரியுமா? கெராட்டின் புரதத்தால் ஆனது இல்லையா? ஆமா, முழுமையாக கெரட்டின் என்ற புரதத்தால் ஆனது. இந்த கெரட்டின் புரதத்தின் கட்டுமானத்திற்கு மிக அடிப்படையான ஒரு மூலப்பொருள் சல்ஃபர். முடியோட இழைமங்களை ஒன்றோடொன்று பிணைத்து வைத்திருக்கும் டைசல்ஃபைட் பாண்டுகளை வலுவாக்குவது இந்த சல்ஃபர் தான். அடா, அப்படியா? ஆமா, சின்ன வெங்காயத்தின் சாறு படும்போது அந்த சல்ஃபர் முடி உடைவதையும் உதிர்வதையும் உடனடியாக கட்டுப்படுத்துது. ஓஹோ, அப்போ சல்ஃபர் என்பது முடியோட அஸ்திவாரம் போல செயல்படுது. சரி, எனக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. நீங்க சொல்ற இந்த கையாந்தகரை, கறிவேப்பிலை, மருதாணி, இண்டிகோ, சின்ன வெங்காயம் என எல்லாமே நமக்கு தெரிந்த பெயர்கள் தான். இந்த இலைகளை எல்லாம் வழக்கம் போல இடிச்சு அடுப்புல ஒரு வாணலிய வச்சு சூடான எண்ணெயில போட்டு கருக காய்ச்ச வேண்டியது தானே. இதுல என்ன பெரிய ரகசியம் இருக்கு? எல்லார் வீட்லயும் பாட்டிமார் செய்வது தானே இது. இங்கேதான் நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. இது என்னதான் அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நாம கவனிக்க தவறுகிறோம். அங்கதான் நம்ம எல்லாரும் தப்பு செய்யறோம். தப்பு செய்யறோமா? எப்படி? நீங்க சொன்ன அந்த முறையில, அதாவது மூலிகைகளே நேரடியாக எண்ணெயில் கொதிக்க வைக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? எண்ணெய் மிக விரைவாக அதிக வெப்பநிலையை அடைந்துவிடும். அதாவது அந்த ஸ்மோக் பாயிண்டே தாண்டிடுமா? ஆமா, ஹை ஸ்மோக் பாயிண்ட். அந்த அதீத வெப்பத்தில் நாம இவ்ளோ நேரம் பேசிய அந்த மூலிகைகளோட நுட்பமான சத்துக்கள் அனைத்தும் கருகி ஆவியாகி வீணாயிடுது. எண்ணெய் என்பது இங்கு வெறும் ஒரு கருகிய திரவமாக மட்டுமே மிஞ்சுது. அடப்பாவமே! அப்படியானால் இவ்வளவு அருமையான மூலிகைகளை கொண்டு வந்து நாமே எண்ணெயில போட்டு பொறுத்து அதோட சத்துக்களை கொன்று விடுகிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படியானால் சரியான முறை என்ன? இதை எப்படித்தான் செய்வது? இந்த மூலிகைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனா அவற்றை நேரடியாக எண்ணெயில் தோடக்கூடாது. அதற்கு பதிலாக அவற்றை புத்தம் புதிய தேங்காய்ப்பாலில் கலக்க வேண்டும். தேங்காய் பாலில் கலக்க வேண்டுமா? இது எனக்கு முற்றிலும் புதிதாக இருக்கு. தேங்காய் பால் என்றால் அதில் தண்ணீர் இருக்குமே, எண்ணெயும் தண்ணீரும் எப்படி சேரும்? அதுதான் சித்தர்களோட அறிவியலே. மூலிகைகளை தேங்காய்ப்பாலில் கலந்து அந்த கலவையை மிக மிதமான தீயில் கொதிக்க வைக்க வேண்டும். தேங்காய்ப்பாலில் அதிக அளவில் தண்ணீர் இருக்கிறதல்லவா? ஆமாம், இருக்கு. அந்த தண்ணீர் ஒரு வெப்ப தடுப்பானாக, அதாவது டெம்பரேச்சர் பஃபர் போல செயல்படுது. எண்ணெயோட வெப்பநிலை சற்றெங்கள் உயர்ந்து விடாமல் அந்த தண்ணீர் பாதுகாக்குது. தண்ணீர் முழுவதும் மெல்ல மெல்ல ஆவியாகி இறுதியில் தூய தேங்காய் எண்ணெய் மட்டும் பிரிந்து வரும். வாவ்! அதாவது மூலிகைகளை சூடான எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை செய்வதற்கு பதிலாக தேங்காய் பாலில் உள்ள தண்ணீரை பயன்படுத்தி ஒரு ஸ்லோ எக்ஸ்ட்ராக்ஷன் செய்றோம். மிகச்சரியான உதாரணம். மென்மையாக பிரித்தெடுக்கிறோம். கொதிக்கும் எண்ணெயில இலைகளை போட்டு பொரிப்பதை விட இது மூலிகைகளின் அந்த உயிர் சக்தியை கொஞ்சம் கூட வீணாக்காம அப்படியே அந்த எண்ணெய்க்கு மாற்றுது.
ஆச்சரியமா இருக்கு. நீர் முழுவதும் ஆவியான பிறகு மிஞ்சும் அந்த எண்ணெய் மூலிகைகளோட முழுமையான ஆற்றலை தன்னகத்தை கொண்டிருக்கும். இதை வடிகட்டி சேமித்து வைத்து பயன்படுத்த வேண்டும். கேட்பதற்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இத கேட்கும் உங்களுக்கு இப்போ புரிந்திருக்கும் நாம ஏன் இவ்வளவு நாளாக எண்ணெய் தேய்த்தும் முடி வளரவில்லை என்று. சரி, இப்போ நாம இந்த உயிர் சக்தி கொண்ட அற்புதமான எண்ணெயை தலையில் தேய்த்து விட்டோம். முடிக்கு தேவையான உணவு கிடைத்து விட்டது. கரெக்ட். ஆனா இங்குதான் ஒரு பெரிய முரண்பாடு வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு மூலிகைகளின் உயிர் சக்தியை தேங்காய் பால் மூலம் பிரித்தெடுத்து தலையில் தேய்த்து விட்டு அடுத்ததாக நாம நேரா பாத்ரூம்க்கு வந்து என்ன செய்றோம்? சல்ஃபேட் நிறைந்த நுரை ததும்பும் ஒரு ரசாயன ஷாம்புவை கொண்டு தலையை அலசுறோம். அது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஆமா, அந்த கெமிக்கல் நாம தலையில் சேர்த்த அத்தனை நல்ல விஷயங்களையும் ஒரே நொடியில் அழித்து விடுகிறது. நம்ம முன்னோர்கள் இவ்வளவு மெனக்கெட்டு ஒரு எண்ணெயை உருவாக்கிவிட்டு அதை எதை கொண்டு கழுவினார்கள்? எப்படி அவங்க தங்கள் உழைப்பையே வீணாக்காமல் பாதுகாத்தார்கள்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இயற்கை நமக்கு ஷாம்பூவை மட்டும் தரவில்லை, அதோடு சேர்ந்த கண்டிஷனரையும் சேர்த்தே கொடுத்திருக்கு. அதுதான் நம்ம அன்றாடம் பார்க்கும் செம்பருத்தி. செம்பருத்தியா? ஆமா, செம்பருத்தியின் இலைகள் மற்றும் பூக்களில் இயற்கையான சாப்போனின்கள் இருக்கு. இவை இயற்கையான சர்ஃபாக்டன்ட் போல செயல்படும். அதாவது அழுக்க மட்டும் குறிவைத்து நீக்கும் தன்மை கொண்டவை. ஓ, அதனாலதான் அது நுரைக்குதா? ஆமா, செம்பருத்தி இலைகளையும் பூக்களையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு சுமார் 30 நிமிடங்கள் ஊற வைத்து கைகளால் நன்றாக பிசைய வேண்டும். அப்படி பிசையும்போது அந்த தண்ணீர் ஒரு வழுவழுப்பான திரவமாக உருமாறும். ஒரு நிமிஷம், நீங்க சொல்வதை பார்த்தால் எனக்கு ஒரு பயம் வருது. செம்பருத்தி இலைகளை அப்படியே பிசைந்து தலையில் தேய்த்து குளித்தால் தலையில் பச்சை பச்சையா இலைகள் ஒட்டிக்கொள்ளாதா? குளித்து முடித்துவிட்டு வெளியே வரும்போது தலையில் இலைகளோடு நடமாடும் ஒரு செடி போல நாம காட்சியளிக்க மாட்டோமா? இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? நீங்க கேட்பது நியாயமான கேள்விதான். செம்பருத்தியை பயன்படுத்திய பலருக்கும் இந்த மோசமான அனுபவம் இருந்திருக்கணும். ஆனா அதுதான் இதுல மிக முக்கியமான கட்டம். நீங்க பிசைந்து வைத்திருக்கும் அந்த வழுவழுப்பான திரவத்தை அப்படியே தலையில தேய்க்க கூடாது. பின்ன எப்படி தேய்க்கணும்? அதே கட்டாயமாக ஒரு சுத்தமான துணியால் வடிகட்ட வேண்டும். ஓஹோ, துணியால் வடிகட்ட வேண்டுமா? சாதாரண டீ வடிகட்டியில் வடிகட்டக்கூடாதா? கூடாது. டீ வடிகட்டியில் உள்ள துளைகள் பெரியவை. செம்பருத்தி இலைகளோட மைக்ரோ துகள்கள் அதன் வழியே எளிதாக தப்பித்து விடும். ஆனா ஒரு மெல்லிய துணியால் வடிகட்டும் போது மட்டும்தான் அந்த இலைகளின் சிறு சிறு பச்சை துகள்கள் கூட திரவத்தில் இறங்காமல் முழுமையாக தடுக்கப்படும். அப்படியா? ஆமா, அப்படி செய்யாவிட்டால் நீங்க சொன்னது போன பச்சை துகள்கள் முடியில் பிடிவாதமாக ஒட்டிக்கொள்ளும். ஆனா துணியால் வடிகட்டப்பட்ட அந்த தூய்மையான வழுவழுப்பான திரவத்தை கொண்டு முடியை கழுவும்போது ஒரு அற்புதம் நிகழும். என்ன அற்புதம் அது? வேதியியல் ரீதியாக அங்கு என்ன நடக்குது? ரசாயன ஷாம்புக்கள் நம்ம முடியில் உள்ள இயற்கையான எண்ணெய் பசையை முற்றிலுமாக உரித்தெடுத்து முடியை வறட்சியாக்கிவிடும். ஆனா இந்த செம்பருத்தில் உள்ள வழுவழுப்பான திரவம் முடியில் உள்ள இயற்கையான எண்ணெயை அழிக்காமல் வெறும் அழுக்க மட்டும் மென்மையாக சுத்தம் செய்யும். ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம அதோட வழுவழுப்பான தன்மை ஒரு பாலிமர் போல செயல்பட்டு முடியோட வெளிப்புறத்தை மூடி ஒரு மிகச்சிறந்த கண்டிஷனராவும் மாறி முடிக்கு பட்டு போன்ற மென்மையை தரும். அதாவது அழுக்க நீக்க ஷாம்புவாகவும் வேலை செய்து அதே நேரம் முடிய வறண்டு போகாம பாதுகாக்க கண்டிஷனராகவும் மாறுது. இது உண்மையிலேயே இயற்கையோட மேஜிக் தான். சரி, இப்போ என்ன தேத்தாகிவிட்டது? செம்பருத்தி ஷாம்பு கொண்டு முடிய சுத்தமாக கழுவியும் ஆகிவிட்டது. அடுத்து சிடுக்கு எடுப்பது. நாமெல்லாம் இன்று பிளாஸ்டிக் சீப்பை தான் பயன்படுத்துறோம். இந்த பிளாஸ்டிக் சீப்புகள் எப்படி நம்ம முடிக்கு எதிரியாக மாறுது? மிகப்பெரிய எதிரியாகவே மாறுது. பிளாஸ்டிக் சீப்புகளை தலைக்கு தேய்க்கும் போது என்ன நடக்குதுன்னு அறிவியல் பூர்வமாக பார்ப்போம். பிளாஸ்டிக் சீப்பு முடில உரசும்போது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எனப்படும் நிலை மின்சாரம் உருவாகுது. ஓ, அந்த கரண்ட் ஷாக் மாதிரி வருமே, அதுவா? ஆமா, அதேதான். இது முடியோட இலைகளில் உள்ள எலக்ட்ரான்களை ஈர்த்து ஒவ்வொரு முடியும் ஒன்றை விலகிச் செல்லும்படி செய்யுது. இதனாலதான் சீவியதும் முடி பறக்குது, உடையுது, நுனி பிளக்குது. அதான் அந்த ஃப்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்களா? கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் முடிக்குள்ளும் மண்டையோட்டிலும் செல்ல வாய்ப்பிருக்கு. அப்படியானால் இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு விரைவான குறிப்பு சொல்லுங்க. என்ன சீப்பு பயன்படுத்த வேண்டும், எப்படி சீவ வேண்டும்? குளித்து முடித்ததும் சற்றே ஈரமான முடியில ஈரம் முழுமையாக காய்வதற்கு முன்பே பற்கள் அகலமான மரச்சீப்பை பயன்படுத்த வேண்டும். மரச்சீப்பா? ஆமா, மரச்சீப்பு இயற்கையானது. இது மைக்ரோபிளாஸ்டிக் ஆபத்தை தடுப்பதுடன் முடியில எந்தவிதமான ஸ்டாட்டிக் டேமேஜையும் உருவாக்காது. அகலமான பற்கள் இருப்பதால் சிடுக்குகளை மிக எளிதாகவும் முடி உதிராமலும் எடுத்து விடலாம்.
அருமையான குறிப்பு. சற்று ஈரமான முடியில் அகலமான மரச்சீப்பு. சரி, இப்போ நாம இந்த ஆழமான தேடலின் மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸை நான் உங்களிடம் சொல்லியிருந்தேன். ஆமா, அந்த புகை ரகசியம். கரெக்ட். முடிக்கு கொடுக்கப்படும் ஒரு விசித்திரமான புகை ரகசியம். இவ்வளவு நேரம் காத்திருந்த உங்களுக்கு அந்த ரகசியத்தை உடைக்கும் நேரம் வந்துவிட்டது. அந்த சஸ்பென்ஸை இப்போ நீங்க உடைத்து விடுங்க. என்னது அந்த புகை? கண்டிப்பா. ஆரம்பத்துல சொல்லப்பட்ட அந்த சஸ்பென்ஸ் இப்போ உடைக்கிறேன். இந்த முறைக்கு ஸ்மோக்கி ஹெர்பல் மெத்தட் அப்படின்னு பேர். அதாவது கூந்தலுக்கு தூபம் போடுவது. தூபம் போடுவதா? ஆமா, வாரம் ஒரு முறை உங்க முடிய ஆழமாக சுத்தம் செய்த பிறகு முடியை உலர்த்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பண்டைய முறை இது. இதற்கு தேவையானது 2 பொருட்கள். ஒன்று வேப்பலை, மற்றொன்று குங்குலியம். ஓ, அந்த சாம்பிராணி போடுற மாதிரி குங்குலியமா? கரெக்ட். நெருப்பை கரியாக்கி அதில் இந்த 2ஐயும் போட்டு அதிலிருந்து வரும் புகையை தலைமுடியில் காட்ட வேண்டும். தலைக்கு புகையா? இது கேட்பதற்கு ஏதோ பழைய திரைப்படங்கள்ல வர்ற ஒரு சடங்கு போல தெரியுதே. இதுல நிஜமாகவே அறிவியல் இருக்கா? நாம இப்போ ஹேர் ட்ரையர் பயன்படுத்துகிறோமே, அதை விட இது எப்படி சிறந்தது? இது வெறும் சடங்கு அல்ல, மிக நுட்பமான ஒரு உயிரியல் அறிவியல். ஈரம் இருக்கும்போதுதான் தலையில் மலாசியா போன்ற பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் மிக எளிதில் வளரும். இந்த மலாசியாகான் பொடுகுக்கும் தலை எரிப்புக்கும் முக்கிய காரணம். ஓ, அந்த ஃபங்கஸ் தான் பொடுகுக்கு காரணமா? ஆமா, வேப்பிலைக்கும் குஞ்சிலியத்திற்கும் இயல்பாகவே கிருமிகளை அழிக்கும் தன்மை உண்டு. இந்த புகையை தலைமுடியில் காட்டும்போது அந்த புகையிலுள்ள ஒலட்டைல் ஆயில்ஸ் எனப்படும் நுட்பமான மூலக்கூறுகள் மண்டையோட்டிற்குள் ஊடுருவிச் செல்கின்றன. அதாவது சூடான காற்றை வச்சு முடிய வறுத்தெடுக்கும் ஹேர் ட்ரையருக்கு பதிலாக இந்த புகை முடிய மென்மையாக உலர்த்துவது மட்டும் இல்லாம தலையில பொடுகு, அரிப்பு போன்றவற்றை உருவாக்கும் அந்த ஃபங்கஸ் மற்றும் பாக்டீரியாக்களை வேரோடு அழித்து விடுகிறதா? ஆமா, இது ஒரு சிறந்த ஆன்டி ஃபங்கல் சிகிச்சையாகவே செயல்படுது அப்படின்னு சொல்லுங்க. மிக துல்லியமாக புரிந்து கொண்டீர்கள். இந்த புகை முடியில் உள்ள ஈரப்பதத்தை மிக மென்மையாக பாதுகாப்பாக உலர்த்துவதோடு மட்டுமல்லாமல் மண்டையோட்டில் ஒளிந்திருக்கும் நுண்கிருமிகளையும் முற்றிலுமாக அழித்து விடுகிறது. எந்தவிதமான ரசாயனமும் இல்லாமல் நம்ம தலைமுடியை மிக ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க உதவும் ஒரு பண்டைய அறிவியல் இது. நம்பவே முடியல. கையாந்தகரை, கறிவேப்பிலை, சாம்பார் வெங்காயத்தை புத்தம் புதிய தேங்காய் பால்ல ஒரு டெம்பரேச்சர் பஃபர் போல கொதிக்க வைத்து உயிர் சக்தி கொண்ட எண்ணெய் தயாரிப்பது. ஆமா, அப்புறம் துணியில் வடிகட்டிய பாலிமர் போல செயல்படும் ஷாம்பூவாக செம்பருத்தியை ஷாம்பூவாக பயன்படுத்துவது, எலக்ட்ரான்களை பாதிக்காத மரச்சீப்பு மற்றும் இறுதியாக கிருமிகளை அழிக்க வேப்பிலை, குங்கிலிய புகை. எல்லாமே ஒரு முழுமையான பேக்கேஜ். கண்டிப்பா. இவ்வளவு தகவல்களையும் தொகுத்து பார்க்கும்போது எனக்குள் ஒரு பெரிய சிந்தனை எழுகிறது. இந்த ஆழமான உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னோர்கள் இயற்கையோட பஞ்சபூதங்களையும் மிக சரியாக பயன்படுத்தி தலைமுடியை உடலின் ஒரு உயிருள்ள சூழல் மண்டலமாக, அதாவது ஒரு லிவிங் ஈகோசிஸ்டமாக கொண்டாடியிருக்காங்க. உண்மையாவே அது ஒரு ஈகோசிஸ்டம் தான். ஆனா இன்று நவீன அறிவியல் ஆய்வகங்களில் செயற்கையான முடியை உருவாக்குவது குறித்தும் வழுக்கைக்கு மரபணு சிகிச்சை அளிப்பது குறித்தும் பேசிக் கொண்டிருக்கு. உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். இயற்கையாகவே நம்ம தலையின் மீது இருக்கும் ஒரு அற்புதமான ஈகோசிஸ்டமை ரசாயனங்களால் அழித்துவிட்டு இப்போ அதை திரும்ப கொண்டு வர பல லட்சம் ரூபாய் செலவில் நவீன தொழில்நுட்பங்களை நாம தேடிக்கொண்டிருக்கிறோமா? நாம சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் இது. இயற்கையை நிராகரித்துவிட்டு செயற்கையை உருவாக்குவதற்கான ஒரு விலையுயர்ந்த தேடலில்தான் நாம சிக்கியிருக்கிறோமா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால் இன்னும் பலருக்கும் இது உதவலாம். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள், என் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க. நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.